Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 23 டேஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா, 24 டேஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கான ரிவிஷன் பிளான் தான் கொடுத்துருக்கேன். என்னடா 23 அப்படி சொல்கிறாங்க, நமக்கு ஏன் 10 டேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த 10 டேஸ் ரிவிஷன் பிளானை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதே 10 டேஸை வந்து அடுத்த 10 டேஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து என்னென்ன இந்த 10 டேஸில் முடிக்கும் போது முடிச்சுக்கலாம். அது முடிக்க முடியாத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீதியை வந்து அடுத்த 10 டேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து லாஸ்ட் 10 டேஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி நான் பிளான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் டேயில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கான பிளான் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நான் இதை போட்டிருக்கேன். சப்போஸ் இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோஸ்ட்லி வந்து மேட்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டைம் ஒர்க்குக்கு போகிறவங்க அப்படி இருக்கீங்களா, அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா, மோஸ்ட்லி இதை வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு டேயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6th தமிழில் ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் 4 to 6 வந்து கவர் பண்ண பார்க்குறோம். ஏன் இதை நான் காலையில் வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம காலையில் எழுந்தாலும் சோம்பேறித்தனம் பண்ணாமல் தூக்கம் களையிறதுக்காக நம்ம வந்து தமிழ்னால் கொஞ்சம் ஆர்வமாக படிப்போம் இல்லைங்களா. அப்போது அந்த டைமில் வந்து கரெக்டாக நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குன்றதுனால தான் அதை ஃபஸ்ட்லேயே வச்சுக்கிறேன். 6th தமிழில் ஓல்டு நியூ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 to 6 o'clock வரைக்கும் முடிச்சிடலாம். ஏன்னா தமிழ்ன்றது ஈஸி, அதனால் நம்ம வந்து சும்மா திருப்பிட்டு போனால் கூட நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் அந்த டைம் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 8th ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 9 o'clock 11:30 வரைக்கும். அந்த நடுவில் இருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறையா இருக்கும் எனக்கு. அந்த வேலையெல்லாம் வந்து அந்த டைம்லேயே முடிச்சுக்குவேன். கண்டிப்பாக வந்து 9 மணிக்குள்ளெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து 9 to 11:30 கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக முடிக்கணும்னு இல்லை, நம்ம ட்ரை பண்ணி முடிக்க முடியலன்னா நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து எந்த டைமில் பார்க்க போகிறோம் அப்படின்னா 1:30 to 2:30 வரைக்கும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நான் சமைக்கிற வேலை இருக்கும் எனக்கு, அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும், சாப்பிட்ற வேலை எல்லாத்தையும் அதுக்குள்ளே முடிச்சிடும். 1:30 முடிச்சுட்டு 1:30 to 2:30 வரைக்கும் ஒரு 1 hour வந்து இந்த 50 கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock 4:30 வரைக்கும். ஓகேங்களா, அதாவது வரலாறுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து 8th ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஐஎன்எம் கூட வரக்கூடியது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி கூட வரக்கூடியது. ஓகேங்களா, அப்போ வந்து 3 o'clock 4:30 வந்து கம்ப்ளீட் பண்ண, அதாவது எங்கெங்கே இருக்குது 6th இருக்குது 9th இருக்குது 11th இருக்குது. அப்போ அந்த 3 எடுத்து வச்சுட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும். ஓகேங்களா, ரிவிஷன் என்ன கொடுக்க போகிறோம், அப்போ ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6th to 9th எக்கனாமி அப்படின்றது வந்து 5:30 6:30 வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6th to 9th வரைக்கும் அவ்வளோவும் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, ரொம்ப ஏதாவது 10th 9th தான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து 6th 8th ஒன்றுமே இருக்காது. 9th சும்மாவே வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் சும்மா பார்க்குறதுக்கு தான் இந்த 1 hour. இந்த 1 hour வந்து நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பெருக்கிற வேலை அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இருக்கும். 4:30 5:30 வரைக்கும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஒர்க்குக்காக தான் அந்த டைம்லாம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதும் அதிலே வச்சுக்க வேண்டியது தான். ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமும் அதில் எடுத்துக்குவேன். ஓகேங்களா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறவங்க அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 6th to 9th பாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நைட்டு. இந்த 6:30 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை இருக்கும். ஓகேங்களா, அதனால் நான் அந்த டைம் வந்து இது பண்ணல. 8 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏன் பாலிட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா பாலிட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நைட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனம் பண்ணாமல் படிக்க தோணும். 10 மணி வரைக்கும்னாலும் படிக்குவேன். அதனால் வந்து நான் 6th 9th வரைக்கும் பாலிட்டி வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து ரிவிஷன் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து டே 2 பார்த்திங்கன்னா அதே மாதிரி 7th தமிழில் ஓல்டு அண்ட் நியூ ரெண்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணோம். அதே மாதிரி வந்து 10th வந்து ஹிஸ்ட்ரி நம்ம 8th ஐஎன்எம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி 10th ஐஎன்எம் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து அதில் வந்து 8th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே 10th அப்படின்றது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அதில் வந்து நிறையா நம்ம வந்து படிச்சிருப்போம், டேட்டாஸ்லாம் நிறையா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது படிக்கிறது. அதனால தான் வந்து 8th மட்டும் தனியாக வச்சுட்டேன். 10th அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து 10th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 1.5 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடணும். அதே மாதிரி மேக்ஸ் 50 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இதில் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் முடித்த மாதிரி இங்கே குப்தர்கள் முடிப்போம். ஓகேங்களா, அடுத்தது வந்து 10th எக்கனாமி மட்டும் வந்து இந்த 5:30 to 6:30 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 10th பாலிட்டி வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால் வந்து 10th பாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து முடிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, தேர்ட் டேயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8th தமிழில் ஓல்டு புக் மட்டும் படிக்க போகிறோம். ஓகேங்களா,
ஓல்டு புக் மட்டும் வந்து 8th தமிழில் வந்து படிக்க போகிறோம். அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரி இங்கே வந்து 6th அதாவது 8th 10th முடிச்சாச்சு. அடுத்தது 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெசன் 3 லெசன் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லெசன் மட்டும் சும்மா ஒரு தடவை வந்து பார்த்துக்குறோம். ஓகேங்களா, அந்த டைமில். அதே மாதிரி மேக்ஸில் 50 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அதே மாதிரி குப்தர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தாச்சு. அடுத்தது டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி 11th எக்கனாமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி மட்டும். ஓகேங்களா, ஏன்னா வந்து நமக்கு முக்கியமே பார்த்திங்கன்னா 11th 12th இருக்கக்கூடிய எக்கனாமி தான் முக்கியம். அப்போ வந்து ஒரு பாதி வந்து அதில் பார்த்துரும். எக்கனாமியில் இப்போ ஒரு 5 பாடமோ என்னமோ இருக்குது 11th 6 பாடமோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாடம் இல்லை 3 பாடம். ஓகேங்களா, பாதி வந்து பார்த்துடணும். அதே மாதிரி 11th பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது அந்த பாலிட்டியில் வர கவர் ஆகக்கூடியதெல்லாம் வந்து அதில் பார்த்துடணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா 4th டேயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8th தமிழில் நம்ம ஓல்டு பார்த்தாச்சு 3rd டேலே. அப்போ 8th தமிழில் நியூ புக்கில் இருக்கிறதுலாம் இன்றைக்கி டே 4ல் வந்து பார்த்துறோம். அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பாதி மட்டும். ஏன்னா வந்து ஐஎன்எம் வந்து இதில் தான் நிறையா இருக்கும், 12th தான் நிறையா இருக்கும். அதில் வந்து ஒரு பாதி, இப்போ வந்து ஒரு 8 பாடமோ என்னமோ இருக்கும். ஓகேங்களா, அந்த 8 பாடத்தில் 4 பாடத்தை வந்து இல்லை பார்க்க ட்ரை பண்ண ரிவிஷன் தானே கொடுக்க போகிறோம். அப்போ வந்து இதிலே வந்து ரிவிஷன் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துறோம். அதே மாதிரி முகலாயர்கள். ஓகேங்களா, அங்கே சிந்து சமவெளி நாகரிகம், அதே மாதிரி குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் 3 நாளில் பார்த்தாச்சு. 4வது டேயில் வந்து முகலாயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முகலாயர்களை வந்து படித்து முடிச்சிடும், ரிவிஷன் பண்ணிடுறோம். 11th மீதி இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து பார்த்துறோம். ஓகேங்களா, அதே மாதிரி 12th பாலிட்டியில் மீதி ஒரு பாதி மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து 11th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் பாலிட்டி. அடுத்த நாள் வந்து 12th பாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாதி மட்டும் இதில் வந்து பார்த்துக்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா டே 6ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9th தமிழில் நியூ புக்கை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டே 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th வந்து தமிழில் ஓல்டு வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 12th ஹிஸ்ட்ரியில் வந்து மீதி பாதியை வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துறோம். அதுக்கப்புறம் மராத்தியர்கள், முகலாயர்களுக்கு அப்புறமா மராத்தியர்கள் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 12th வந்து எக்கனாமி. ஓகேங்களா, இதில் வந்து 11th எக்கனாமியில் பாதி பார்த்தாச்சு. ஓகேங்களா, மீதி பாதியை. அதுக்கப்புறமா 12th எக்கனாமி வந்து பார்த்துறோம். அதில் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா 12th எக்கனாமி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து ஃபுல்லாகவே பார்த்தலாம். 12th பாலிட்டியில் பார்க்கும்போது இதில் வந்து பாதி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, மீதி பாதியை வந்து 5th டேயில் பார்த்துறோம். டே 6ல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9th தமிழில் நியூ புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா 6th 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி அந்த 5 நாளில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இவங்களாம் பற்றி எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி முடிச்சிடும், ஏதாவது ஐஎன்எம் முடிச்சிடும், எக்கனாமி முடிச்சிடுவோம், முடிஞ்ச வரைக்கும் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இதில் டே 6ல் மீதி இருக்கக்கூடியது. ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னா 6th 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் நான் வந்து 6th வரைக்கும் 8th வரைக்கும் படிக்கல, 6th 8th வரைக்கும் படிக்கல, நான் 10th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதே கூட இதில் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு டைம் பார்க்குறதுக்கு தான் இது. நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தேன் அப்படின்றதுனால சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து சும்மா திருப்பிட்டு மட்டும் போயிடுவேன். ஓகேங்களா, 6th 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி வந்து பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தென்னிந்திய அரசுகள், நம்ம இது வரைக்கும் வந்து மராத்திகள் பார்த்தாச்சு. தென்னிந்திய அரசுகள் அப்படின்றது தனியாக, இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஓகேங்களா, இது பெருசாக போகிறது வந்து அடுத்த இதில் கூட வச்சுக்கோங்க, பாதியாச்சும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓகேங்க, தென்னிந்திய அரசுகள் வந்து பார்த்துறோம். அடுத்தது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 6th 10th வரைக்கும் ஃபிசிக்ஸ் மட்டும். இல்லை நான் வந்து சயின்ஸ் வந்து 10th மட்டும் தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து 10th இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து எல்லாத்தையும் சும்மா ஒரு தடவை பார்த்தேன், ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம லக்கு நம்ம 6th கேட்டால் கூட நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி, நமக்கு தெரிஞ்ச கொஷின் வந்து அது தப்பு பண்ணக்கூடாது இல்லைங்களா. அதனால் 6th 10th வரைக்கும் சும்மா ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை நான் படிக்கலை அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை வந்து தொட தேவையில்லை. நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மட்டுமே பார்த்தா போதும். ஃபிசிக்ஸ் மட்டும் வந்து அந்த 6th 10th வரைக்கும் சும்மா ஒரு டைம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா யூனிட் 9 அப்படின்றது வந்து நம்ம வந்து இதிலே வந்து ஓரளவு கவர் ஆகிடும். நம்ம படித்ததுலேயே வந்து ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கும்போதே, ஜியாகிரஃபி இதெல்லாம் படிக்கும்போதே ஓரளவு கவர் ஆகிடும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து படிச்சுக்கலாம் யூனிட் 9க்காக. ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் ஏதாவது கவர் பண்ணாமல் இருக்கிற டாபிக் வந்து இது கொண்டு வந்து இங்கே வந்து நைட்டில் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, யூனிட் 9க்கு வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் படிச்சுக்கிறோம். அடுத்தது டே 7ல் பார்த்திங்கன்னா 10th தமிழ் ஓல்டு புக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி 9th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி, அங்கே வந்து 6th 8th வரைக்கும் ஜியாகிரஃபி முடிச்சாச்சு டே 6 வரைக்கும்.
அதே மாதிரி 9th வந்து பார்த்தீங்கன்னா 9th ஜியோகிராஃபியை வந்து டே 7க்கு வந்து படிச்சிடும். அதே மாதிரி மேக்ஸ் ப்ரீவியஸ், இந்த மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் வந்து திடீர்னு போய் நமக்கு எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டுவோம், நம்ம போய் எழுதிடலாம் அப்படின்ட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அங்கே போய் ஞாபகம் இருக்கும். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 50 கொஷின் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு அந்த தென்னிந்திய அரசுகளோடு வந்து ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும். டே 7ல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8ல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து ஓரளவு நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து யூனிட் 8ல் படிக்கணும், எக்ஸ்ட்ரா புக்ஸ் வச்சுருந்தாலோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிதோ அப்படின்னா இந்த யூனிட் 8 வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். இல்லைனா வந்து எத்திக்ஸ் புக்கு அந்த மாதிரி எதாவது படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த யூனிட் 8லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் படிச்சுக்கலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து 6லேருந்து 10th வரைக்கும் ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்க. கெமிஸ்ட்ரின்றது கொஞ்சம் சிம்பிளானதான், நம்ம ஒரு 2-3 டாப்பிக்கும் அது மட்டும் தான் இருக்கும். அப்போ வந்து 6லேருந்து 10th வரைக்கும் அந்த டாபிக் மட்டும் கெமிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூனிட் 9ல் வந்து திரும்ப எக்ஸ்ட்ரா எதாவது இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டே 8ல் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் நியூ புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 10th ஜியோகிராஃபி ஒரு 2 யூனிட் மட்டும், ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிட் 9 சம்மந்தமாக வரக்கூடியது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 9 கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 5 பாடம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 2 யூனிட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10th இருக்கிற ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடியதை படிச்சுக்கோங்க. ஏன்னா டைம் கிடைக்காது, அந்த 2 யூனிட்டே நம்ம பார்க்குறது ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. அதனால் 2 யூனிட் மட்டும் அந்த ஜியோகிராஃபியில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸில் 50 கொஷின்ஸு, அதே மாதிரி யூனிட் 8ல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடச்சதுன்னா அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பயாலஜி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு பாதி மட்டும் நம்ம, ஏன்னா பயாலஜியில் கொஞ்சம் நிறையா இருக்கும், அதனால் ஒரு பாதி மட்டும் அதில் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 9ல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது, இல்லைனா நீங்கள் கவர் பண்ணாத எதாவது இருந்தீங்கன்னா இது கூட இந்த எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டுக்கிறதுலாம் வந்து நீங்கள் படிக்காதெல்லாம் கவர் பண்ணாதெல்லாம் இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். அடுத்து டே 9ல் பார்த்தீங்கன்னா 11th தமிழ் நியூ புக்கு, ஏன்னா என்கிட்ட வந்து நான் வந்து நியூ புக்கு தான் படிச்சிருக்கேன், இதுக்காக ஓல்டு புக்கெலாம் நான் வந்து படிக்கல, அதனால் நியூ புக் மட்டும் தான் போட்டிருக்கேன் 11th 12th மட்டும். நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க, நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் 11th 12th ஓல்டையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் 11th தமிழ் நியூ புக் மட்டும் தான் படிச்சிருந்தேன் 12க்குமே, அதனால் நியூ புக் மட்டும் போட்டிருக்கேன். 10th ஜியோகிராஃபியில் மீதி இருக்கக்கூடிய 2-3 யூனிட் இருக்கும் இல்லைங்களா, 2 யூனிட் இருக்குங்களா, அந்த 2 யூனிட் வந்து கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸ் வந்து 50 கொஷின்ஸ் பார்க்குறோம். யூனிட் 8ல் எக்ஸ்ட்ரா இருந்தால் பார்த்துக்குறோம். இல்லை நீங்கள் படிக்காத ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இதில் கொண்டு வந்து படிச்சுக்கலாம் அந்த டைமுக்கு. ஓகேங்களா? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இதில் பாதி பார்த்துருப்போம், மீதி பாதி வந்து இந்த டே 9ல் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 9 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி டே 12th தமிழில் நியூ புக் வந்து டே 10ல் வந்து பார்த்துறோம். அதே மாதிரி 10th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய மீதி இப்போ ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ இருக்கும், மீதி வந்து இதில் பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் அடுத்து இதில் யூனிட் 9ல் பார்க்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியை வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நிறையவே கிடைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு வந்து சும்மா நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனா வந்து எதாவது ஷார்ட்கட் வச்சு படித்து வச்சுருப்பீங்க, சும்மா ஒரு கிளான்ஸ் அது மட்டும் ரிவிஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இது வந்து ஊந்து படிக்க முடியாது இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நமக்கு வந்து சும்மா எக்ஸாமில் கேட்டால் நம்ம எப்படி வந்து அட்டன் பண்ண முடியுமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையவே அந்த டைமில் டே 10க்கு வந்து கிடைக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டே 10 வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்களா, அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து திரும்ப 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதையே திரும்பவும் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு ரிவிஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இப்போ வந்து நமக்கு 10 days தான் இருக்குது அப்படின்னு நினச்சி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் வேகமாக வந்து அந்த இதை வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? வேகமாகவும் படிக்க முடியும். எக்ஸாம் இன்னும் 10 நாள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா தான் உங்களால் சீக்கிரமாக வந்து கவர் பண்ண முடியலாம். இல்லைனா வந்து அந்த ஆர்வம் வந்து அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? அந்த 10 days அப்படின்னும் போது தான் அந்த டைமில் தான் உங்களுக்கு அதிகமாக படிக்கணும்னு தோணும். அடுத்த 10 days அதே மாதிரி நினச்சே திரும்ப இதை ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் எந்த கொஷினுமே உங்களுக்கு படித்ததுலேருந்து மறக்காது. ஓகேங்களா? நீங்கள் படித்து தான் இதை ரிவிஷன் பண்ண போகிறீங்க, அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 170 above வந்து எடுக்க முடியும். நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ மாதிரி விலாக் மாதிரி போட்டு நான் வந்து ஸ்டடி விலாகாக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் வந்து அந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு ஸ்டடி விலாக்லாம் வேணாம், நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே. சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நீங்கள் ஸ்டடி விலாக் போடுங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. அதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.